ஆண்டவர் சொல்றார், நான் திரும்ப அளிப்பேன். ஆமே. நீங்க இழந்து போனதை எல்லாம் நான் திரும்ப அளிப்பேன். நீங்க நஷ்டப்பட்டத, உங்களை விட்டு பிரிந்து போனத எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஆனாலும் இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் போது அது யாருடைய சேனையா? இந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இதெல்லாம் யாருடைய சேனையா? அது என்னுடைய சேனை என்றார்ல. அது பட்சித்த வருஷங்களின் பலனை நான் திரும்பவும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கைய அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்ல, எவ்வளவு நல்லா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம். நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் நம்மளை விட்டு சில சந்தர்ப்பங்கள்ல கடந்து போகுது. யாரோ சொல்ல முடியும், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கேன், திடீர்னு ஒரு துக்கம் வந்து என்னை தாக்குது. அந்த துக்கம் வந்தவனே, ஒரு பிரச்சனை வந்தவனே, என் சந்தோஷம் எல்லாம் எனக்கு போயிடுது. எனக்கு ஒரு தனிமை கிடைக்க மாட்டேங்குது. நான் நெருக்கப்படுறேன். நான் எது செய்தாலும் அதுல பலனை என்னால பார்க்க முடியல. நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், கஷ்டப்பட்டு பயிரிடுறவ முந்தி அதுல பலன் அடைவான்னு வேதம் சொல்லுது. ஆனா ஆகாயில சொல்ற மாதிரி அதிகம் வரும் என்று எதிர்பார்த்து என்ன வந்துச்சு? கொஞ்சம் வந்துச்சு. அந்த கொஞ்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அது ஊதப்படுது. ஆண்டவர் ஊதி போடுறாரு. அந்த சம்பாதித்த கொண்டு வருகிறவன் பொத்தலான பயிரை போடுகிறது போல அதை போடுகிறான். இப்படி ஒரு நஷ்டத்தின் வாழ்க்கை, ஒரு வெறுமையின் வாழ்க்கை, ஒரு இழப்பின் வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமே. இப்போ இந்த வார்த்தைய நான் கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது இங்க சொல்லப்பட்ட காரியங்களை, பச்சை புழு, வெட்டு கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இதெல்லாம் ஒண்ணு விட்டதை ஒண்ணு வந்து தொடர்ந்துச்சான். இந்த வேலை செய்யும் போது சொல்லுவாங்களே, நான் இது வரைக்கும் செஞ்சுட்டேன், மீதியை நீங்க செய்யுங்கன்னு வாங்க பாரு. பார்த்துருக்கீங்களா? ஒரு அழிவை கொடுக்கும்படிக்கு கொஞ்சத்தை நான் அழிக்கிறேன். பச்சை புழு சொல்லிச்சான், கொஞ்சத்தை நான் என்ன பண்றேன், நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அழிக்கிறேன். நான் அழிச்சிட்டு விட்டுட்டு போனத வெட்டுக்கிளிய நீ வந்து என்ன பண்ணிடு, அழித்து போடு. வெட்டுக்கிளி விட்டு போனத பச்சை கிளி அழிக்குமா, பச்சை கிளி விட்டு போனத முசுக்கட்டை பூச்சி அழிக்குமா? இப்ப பாருங்களேன், பச்சை புழு போலதான் சிலருடைய வாழ்க்கையில வேதனைகள் வந்துகிட்டு இருக்கு. யோனா எவ்வளோ பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. ஆனா யோனாவுக்கு நிழல் கொடுக்க அங்க ஒரு மரம் இருந்துச்சு. அல்லேலூயா. செடின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நிழல் தரக்கூடிய ஒரு நிழலுக்கு உட்காந்துக்கலாம் போல இருக்கு. ஆமணக்கு செடி இல்ல, அத ஒரே ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாராம். ஒரு ராத்திரில அது அதை அழித்து போட்டுடுச்சான், அழித்து போயிடுச்சான். யோனாவுக்கு நிழல் கிடைக்கலையா? அல்லேலூயா. நான் இப்ப அந்த செடி போல, அந்த நிழல் கொடுத்த ஆமணக்கு செடி போல நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பச்சை புழு வந்து நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் எடுத்துட்டு போயிடுது. உண்மையா சொல்றேன், நம்ம சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிற காரியங்களே மிகப்பெரிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி தான். ஆமே. அந்த ஞானி, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்த ஞானி சாலமோன், அவர் சொல்றார், மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறதுமே அல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு இல்லையா? வேற பலன், பெரிய பலன் ஒண்ணும் இல்லையா? இத்தனை கோடி சேர்த்தேன், அதனால என்ன? எவ்வளவு பெரிய கோடி சேர்த்தாலும் அவரை கொண்டு போய் யாராவது, இவர் வந்து பல மில்லியன் டாலர்ஸ்க்கு சொந்தக்காரங்க, அதனால இவரை மண்ணில புதைக்காதீங்க, இவரை கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துலயே வைங்க, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? யாரா இருந்தாலும் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவங்க எங்கதான் போவாங்க? மண்ணுக்கு தான் திரும்புவாங்க. இப்படி எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு மனிதர்கள், ஆள்பலம், பணபலம் எவ்வளவு உடையவனா இருந்தாலும்
அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கான்னு பாருன்ற. மகிழ்ச்சி இல்லையா, சந்தோஷம் இல்லையா அவனுக்கு, அவன் ஏழைதான், அல்லது அவன் நஷ்டப்பட்டவன் தான், அல்லது அவன் பச்சைக்குழு அனுப்பப்பட்டு கெடுக்கப்பட்டவன் தான். நீங்க பாருங்க, நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மகிழ்ச்சியே போயிடும் இல்ல. பச்சை புழு மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுடைய மகிழ்ச்சிய காலி பண்ணிடும். ஆண்டவர் பிள்ளைங்க சோகமா இருக்கிறது, ஆண்டவர் பிள்ளைங்க உம்முன்னு இருக்கிறது, அது வந்து ஆண்டவருக்கு அவமானம். தேசம் அழியுதுங்க, தேசம். அதை பார்த்துட்டு என்னால சிரிக்க முடியுமா? அதுக்காக நான் துக்கத்தோட இருக்கிறேன்னா நீங்க கர்த்தருக்கு ஏற்றவர்கள். அது மக்கள் அழிகிறாங்களே, தேவனை அறியாம நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாங்களே, என்னால் எப்படி சிரிக்க முடியும்? நான் அதுக்காக கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமா ஆண்டவரை பின்பற்றி அவருடைய அன்பை என்னால வெளிப்படுத்த முடியலையே, அவருடைய தாழ்மையை என்னால வெளிப்படுத்த முடியலையே, அவருடைய பரிசுத்தத்தை என்னால வெளிப்படுத்த முடியலையே, நீங்க தவிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வருகிற துக்கத்துக்கு நீங்கள் பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. இல்ல, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையே, என்னால வல்லமையா வாழ முடியலையே, வியாதிகளை சுகமாக்க முடியலையே, பிசாசுகளை துரத்த முடியலையே, நீங்க ஒரு வேளை கவலைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவலை உங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. இந்த நான் சொன்ன எதுவுமே இல்லை, ஆனா நான் கவலையா இருக்கேன், என் குடும்பத்தை நினைச்சு கவலையா இருக்கேன், என் கணவரை நினைச்சு கவலையா இருக்கேன், என் மனைவியை நினைச்சு கவலையா இருக்கேன், என் பிள்ளைங்களை நினைச்சு கவலையா இருக்கேன், என் வேலையில வர பிரச்சனைகளை நினைச்சு கவலையா இருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஆண்டவர் அவமானப்பட போகிறார். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு கலிகூறுகள் பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படிதான் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். ஏன்னா ஆண்டவர்களே, நம்ம இந்த பூமியில நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய சார்பாய் நிற்க போகிறார். நமக்கு எதிராக யார் எழுப்பி வந்தாலும், ஆனா சில பச்சை புழுக்களால நம்முடைய விசுவாசங்கள் அரிக்கப்பட்டு விடுகிறது. சில பச்சை புழுக்களால கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த நினைவுகள் கூட நமக்கு இல்லாம போகுது. உடனே துக்கப்பட்டு சில பேர் நான் சொல்லி பார்த்திருக்கேன், என் பிரச்சனை எப்ப மாறும்? சில பேர் என்கிட்ட இதெல்லாம் மாறவே மாறாது அப்படி சொல்லி பார்த்திருக்கேன். சில பேர் நிறைய பேர், நான் சொல்றதை நல்லா கவனிங்க, நீங்க மாறாத பிரச்சனை மாறாது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை அந்த தேவ பிள்ளையை மாற்ற வருகிறது. ஆமென். நான் சொல்றது, நீங்க தேவ பிள்ளையா இருந்தா, நீங்க உலகத்தாரா இருந்தா, இல்ல சர்ச்சைக்கு சும்மா வரலன்னா எதாவது திட்டுவாங்க அதனால வரங்கன்னு சொல்லி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வர பிரச்சனைக்காக நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே தேவனை நேசித்து அவருக்கு பிரியமா வாழணும், அவருக்காக ஏதாவது செய்யணும், அவரு என்னை ஒரு நாள் பிரியமே கூப்பிடணும், நான் அவரை என் நேசரேன்னு கூப்பிடணும்னு சொல்லி நீங்க விரும்பி வாஞ்சித்து சபைக்கு வருவீர்கள். ஆனால் உங்களுக்கு நீங்க மாறாத பிரச்சனைன்னு நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்களை மாற்ற வந்த பிரச்சனை. எப்பயுமே நான் சபைக்கு சொல்லி கொடுக்குறேன், ஒரு 3 தேவனுடைய குணம் இருக்கு. தேவனுடைய குணத்துல ஒரு 3 வகை இருக்கு. அது ஒன்னொன்னு தனித்தனி தன்மை வாய்ந்தது. அன்பு, தாழ்மை, பரிசுத்தம். ஆமே. அப்படியே ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட் சொல்லுவாங்களா? நான் வந்து பாசிட்டிவ் சொல்றேன், நீங்க நெகட்டிவ் சொல்லுங்க, சரியா? அன்பு, பகை. வெரி குட். நீங்க கரெக்டான பொருள் கூறுக, கரெக்டா சொல்லுங்க. அன்பு, பொருள் கூறுகளை எதிர்த்து சொல், கரெக்டா சொல்லுங்க. அன்பு, தாழ்மை, பரிசுத்தம். இன்னொரு வார்த்தை சொன்ன அசுத்தத்துக்கு நம்மளை நடத்துறது இச்சை இல்ல. இப்ப பாருங்களேன், நான் மாறணும்னா எப்படி மாறணும்? அசிங்கமா இருக்கிறேன்னா அழகா மாறணும், அறிவில்லாம இருக்கிறேன்னா அறிவாளியா மாறணும்,
பலவீனனா இருக்கிறனா பலசாலியா மாறணும்னு சொல்ல வரல. ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், பைபிளை பிரசங்கம் பண்றேன், பைபிள் ஸ்டடி நடத்துறேன், 24 மணி நேரமும் ஜெபிக்கிறேன்னு சொல்லியும் என் வாழ்க்கையில என் இருதயத்துல இச்சை குடிக்கொண்டிருக்கும், ஆனால் ஆண்டவர் பிரச்சனைகளை அனுப்புவார், பச்சை புழுக்களை அனுப்புவார். அது நெளிந்து 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 நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லது இன்னைக்கு இச்சைலாம் இல்லைங்க, நான் பரிசுத்தவான், அதான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவேன், ஆனா பகை இருக்கும். என்ன இருக்கும்? பகை இருக்கும். அப்படி எரிச்சல், சில மூஞ்செல்லாம் என்னால பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள பகை இருக்கும். இன்னும் சிலருக்குள்ள பெருமை இருக்கும். அவன் யாரையும் பகைக்கலையே, அவங்கதான் என்ன பகைக்கிறான், நான் யாரையும் பகைக்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். இதுல எது ஒண்ணு வைத்துக் கொண்டும் இயேசுவின் முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அக்கினியில் அகப்பட்டு அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்துக்குள்ள போய், இல்ல ஏதோ ஒரு வேதனைக்குள்ள போய் தப்பி படைத்த மாதிரி ஒருவேளை நரகத்துக்கு தப்புனாலும் தப்புலாம், இல்ல அந்த ரட்சிப்பு இருந்து நரகத்துக்கு கூட போகலாம். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு இச்சை இருக்கு, பகை இருக்கு, பெருமை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த பகையோட பெருமையோட இச்சையோட நான் ஒரு நாள் இயேசுவின் முகத்தை போய் தரிசிப்பேன், அவரை முகமுகமாய் பார்ப்பேன்னு நம்ம நினைச்சோம்னா நம்மை நாம ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்ல வராரு, யாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில என்னை சுற்றிலும் ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்றீங்க, அது யாராவது விரும்புறீங்களா? நான் அரசியல்ல கேட்கல, அரசியலில் ஒரு மாற்றத்தை வேண்டுமா அப்படின்னு நான் கேட்கல. மாற்றம் ஒன்றே, என்னதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு டைலாக் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, என்னை நெருக்கிற பிரச்சனைகள், என்னை சோர்வடைய வைக்கிற பிரச்சனைகள், என்னை அடிக்கடி கலங்க வைக்கிற பிரச்சனைகள், ஒரு மாற்றம் வேணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த கைகளை உயர்த்தின எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அவருக்கு நீங்க கையை கீழே போட்டுருங்க, அவர் கையை உயர்த்தட்டும். அல்லேலூயா. அவர் இப்ப இப்படி உயர்த்த மாட்டாரு, அவரு நமக்கு நேரம் இப்படி நீட்டுவார். ஆமே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்குள்ள மாற்றம் வராம அது மாறாது. உனக்குள்ள மாற்றம் வராம அது என்ன பண்ணாது? மாறாது. நான் இப்ப என்னை யோசிக்கிறேன், எனக்கு எதிராக என்ன இது, இந்த பிரச்சனை மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னமோ பரிசுத்தமா மாறிட்ட மாதிரி, நான் என்னமோ பெரிய அன்புள்ளவன தாழ்மை உள்ளவன மாறிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மாற்றதான் அது வந்திருக்கு. ஆமே. நீ மாறிட்டா அது என்ன பண்ணிடும்? யாரெல்லாம் செக்குல போய் எண்ணெய் அரைச்சிருக்கீங்க, வெரி குட். அதோட கொஞ்சம் மிஷின்ல போய் யாரெல்லாம் மிளகாத்தூள் அரைச்சிருக்கீங்க, மிளகாத்தூள் எப்படா அங்க இருந்து வீட்டுக்கு வருவோன்னு இருக்கும் இல்ல? அங்க நீ அங்கேயே இருக்க, யாருக்காவது பிடிக்குமா மிஷின் சத்தம்? ஐயோ, டக 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 போகும். நல்லா கவனிங்க. அதை நிறுத்தியானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரைக்குறையா நீங்க மிளகாத்தூள் அரைக்காம சிக்க சிக்கன் எடுத்துட்டு வந்து குழம்புல போட்டு பாருங்க, பவுடர் ஆகாம, மிகவும் நீங்கள் வருகிறதும் போகிறதுமா இருப்பீர்கள். நான் சொல்றதுடைய விஷயம் என்னன்னா, அந்த சத்தம் நின்றுதான் ஆகணும், அந்த தொந்தரவு இடையூறு என்ன பண்ணிதான் ஆகணும். அதை கேட்ட மிஷினை கேட்டா திரும்ப சொல்லும், நான் செய்ய வந்த வேலை இன்னும் நடக்கலையே, நான் எதை பதப்படுத்த வந்தேனோ, எதை சீர்படுத்த வந்தனோ, எதை அப்படியே ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அதை உருவாக்க வந்தனோ அது இன்னும் உருவாகலையே, நான் எப்படி என் வேலையை நிறுத்துறது? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை தான். இந்த பிரச்சனை எப்ப எனக்கு தீரும்? இந்த பாடு எனக்கு எப்ப தீரும்? இந்த போராட்டம் எனக்கு எப்ப தீரும்? இந்த பச்சை புழு கெடுத்து போட்டதெல்லாம் எப்ப சரியாகும்? நீ சரியானா சரியாயிடும். அல்லேலூயா. நீ பதமான பதமாயிடும். அது உன்னை அரைத்து உருவாக்க வந்தது, அது உன்னை இடித்து உருவாக்க வந்தது. அல்லேலூயா. நம்ம முதலாவது அந்த ஆண்டவர் திரும்ப தரப்போறேன்னு சொல்றதுனாலதான் இந்த ஆலோசனையை உங்களுக்கு தராரு. ஆமே. அடுத்தது என்னது? வெட்டுக்கிளி. நான் வெட்டுக்கிளியை பத்தி படிக்கும் போதுதான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமா தெரிஞ்சது. வெட்டுக்கிளி எப்பயுமே பவுன்ச்சா வருமா? எப்படி வரும்?
கூட்டம் கூட்டமா வருமா? தனியா வராதான். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தனிமைன்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆமே, தனிமைன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்க, நம்மள பெற்றவங்களா, நீ எங்களுக்கு வேணாம், தனியா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. நம்ம படிக்கிற இடத்துல எல்லாரும் கூட்டமா இருந்துட்டு நீ எங்களுக்கு வேணாம் போ அப்படின்னு தனியாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தனிமை சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? துக்கமா தானே இருக்கும். ஆனா அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்ன மட்டும் எல்லாரும் ஒதுக்குகிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. நான் 1ஆவது படித்ததுல இருந்து 10ஆவது படிச்ச வரைக்கும், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனோம், வேலைக்கு போன இடத்துல எங்க போனாலும் பவுச்சா கூட்டம் தான் என் கூட வந்து சேர்ந்துச்சு தவிர இந்த தனிமைன்ற சந்தோஷம் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா பாருங்களேன், அந்த தனிமைன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தனிமைன்றது எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு தெரியாது. தனிமைன்றது ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தனிமைன்றது வேதனை தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியா இருந்து டிசம்பர் நைட்டு டிராவல் பண்றவனுக்கு ஐயோ பாவம், அவனுக்கு குளிரும் இல்ல. ஆனா இப்ப தேவன் அறியாம இருந்து தனியா இருந்தவனுக்கு குளிரும். தேவன் அறியாம இருந்து தனியா இருக்கிறவனுக்கு விழுந்தா எழுந்திருக்க முடியாம தவிப்பான். ஆனா தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் தங்கள் தேவனை தங்களோடு உடையவர்கள் தனியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த வெட்டிக்கிளின்னு ஒரு வல்லமை தேவனோட தனித்திருக்க விடாம தடுக்கும். நம்ம தேவனோடு உறவாடுறதையும் தடுத்துரும். நான் சொல்றேன், இந்த வல்லமைகள் பூமிக்குரிய வயலை எப்படி சேதப்படுத்துச்சு அது சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. ஈஸி தான் இல்ல. ஒரு பூச்சியினால பாதிக்கப்பட்ட மரம் என்ன ஆகுமோ, அரிப்பிளவை போல படர்ந்த மரம் என்ன ஆகுமோ நமக்கு தெரியும். பட்டு போன மரம் ஏன் பட்டு போச்சு நமக்கு தெரியும். இது நம்முடைய அனுதின வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில காரியங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறது, சில காரியங்கள். ஆனா ஒரு தேவ பிள்ளை தேவையில்லாததுக்கெல்லாம் துக்கப்படும் போது அவன் தேவனை துக்கப்படுத்துகிறான் என்கிற ஒரு மாறாத சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவையில்லாததுக்கெல்லாம் என்னெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை, என்ன யாரும் எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க என்ன எப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 துக்கமே அது யாரை துக்கப்படுத்துகிற துக்கம்? உங்க பிள்ளை அழுதா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நான் சொல்றதை நல்லா கவனிச்சுட்டு, உங்க பிள்ளை அழுதா நீங்களா எஸ் வெரி குட் சூப்பர் சூப்பர் சந்தோஷம் அப்படி யாரும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே. உங்க விரோதி அழுதா கூட ஒருவேளை சந்தோஷப்படுங்க, என்ன பிரச்சனை தெரியல எப்படி அப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லி நீங்க சிரிக்க வாய்ப்பு இருக்குல்ல. வெளியில சிரிக்கலனாலும் சிரிக்கிறது கூட பல விதம் இருக்கு. ஐயோ என்னாச்சு ஏன் அழுவீங்க? உள்ள சிரிச்சுட்டு வெளியில அப்படி கேட்க கூட முடியும். ஆனா பிள்ளைங்க அழுதா யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க கண்ணுல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்தா நம்ம உள்ளமே கரைஞ்சிடும் இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அழுவும் போது ஆண்டவர் எரிச்சல் அடைஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்க அழுவும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க பண்ண பாவத்தில் அது ஒரு லிஸ்டா சேர்த்துட்டு அழுதீர்கள் அப்படின்ட்டு. நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள், நீங்கள் விக்கிரகாராதனை செய்தீர்கள், நீங்கள் முறுமுறுத்தீர்கள், என்னை பரீட்சை பார்த்தீர்கள். ஒரு இடத்துல அழுதீர்கள். அழுதீங்கன்னா என்ன சொல்லணும்? அழுதியா? ஐயோ அழாத மகனே அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்ல அழுதிய அப்படின்றது ஏன் சொல்லுங்க? அவன் அழுதது தேவையில்லாத காரியம். அவன் அழுதது அழக்கூடாததுக்கு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க கவலைப்பட வேண்டாத காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு தெரியாம கவலைப்பட்டு கர்த்தரை கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் ஆண்டவரோட தனித்து இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சில வெட்டிக்கிளிகளை அனுப்பி பாக்குறாரு. இது வெட்டிக்கிளிகளை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுல கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குதா? என்னோட தனித்து இருக்க இல்ல
வெட்டிக்கிளியை சாப்பிட்டுட்டு ஆண்டவரோட வனாந்திரத்துல தனித்து இருக்கிறதா, இல்ல வெட்டிக்கிளிங்களை கூட யார் அது? ஒரு என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து என்கிட்ட நேரம் வரல, அவர் எப்படியோ வந்து இப்படி போச்சு பாருங்களேன். ஹீப்ரு படிக்கணும், நம்மளாம் என்ன பண்ணோம்? ஹீப்ரு படிக்கணும். ஏன் படிக்கணும்? ஹீப்ரு படிக்கலாம், நீ பைபிள் படிக்கிறதே வேஸ்ட் பாருங்க. இது என்ன குரானா? இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரபு மொழி தெரியாம குரான் படிச்சீங்கன்னா நீங்க குரான் படிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. தமிழ் தெரியாம திருக்குறள் படிச்சீங்கன்னா நீங்க திருக்குறள் படிச்சதுக்கு, திருக்குறளை மொழிபெயர்க்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதை அப்படியே கொண்டு போக முடியாது. ஏன்னா முகம் இப்போ அரபு மொழியில வந்த குரான ஒருத்தர் தமிழாக்கம் பண்றான்னா அங்க இவரால வர முடியாது. யாரால? முகமதுவால வந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ மொழிபெயர், நான் உனக்கு கற்றுத் தருகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு ஞானம் தருகிறேன் அப்படின்னு முகமதுவால என்ன பண்ண முடியாது. இப்ப நானே இப்ப திருக்குறளை மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அகர முகர டிரான்ஸ்லேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு திருவள்ளுவர் வந்து என் ஆவி உண்மையில அமர பண்ணுகிறேன், அந்த ஆவியான என் ஆவி உன்னை மொழிபெயர்க்க பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஆனா இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவங்க தங்கள் மனுஷிக பலத்துல, மனுஷிக ஞானத்துல மொழிபெயர்க்கவில்லை. இந்த வேதம் எபிரேயோ கிரேக்க மொழியிலிருந்து தமிழாக்கம் பண்ணப்பட்டதானால் அதிலும் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எபிரேய மொழியில படிச்சாவா உன்னால படிக்க முடியும்னு சொல்ற ஒருத்தர் இப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகர் என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளி சாப்பிட்டாரு. இதை நீங்க தமிழ்ல படிச்சதால்தான் இந்த பிரச்சனை. எபிரேயத்துல படிச்சீங்கன்னா அது ஏதோ ஒரு காயின்னு போட்டிருக்குதா அப்படின்னு என்னதான் கேட்டவன நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா இப்போ அப்ப வர சொல்லுங்க, எபிரேய டீச்சிங் எடுக்க சொல்லுங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா அப்பதான் என்கிட்ட ஒரு கேள்வி வருது, எனக்கு ஒரு கேள்வி வருது. எந்த தோட்டத்துல இருக்க காய் போய் எந்த மரத்தை போய் பறிச்சுக்கும் இல்ல? புரியலையா உங்களுக்கு? இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணிச்சா? பச்சைக்கிற வெட்டுக்கிளியா இருந்துச்சான் இல்ல? அப்ப நம்ம அறிவு இப்போ டிக்கெட்னு பறஞ்சு போகுது, தாவி போகுது. அந்த வெட்டுக்கிளியா இல்லாம இன்னும் கொஞ்சம் வடிவம் வேறமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு புறா, காடு, கௌதாரி எதுக்கேற்றாலும் அடிச்சு சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு உணவு பொருளா இருந்திருக்கலாமே தவிர வேதத்தில் குறை கிடையாது. அல்லேலூயா. சரி போகட்டும். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எப்படி வருமா? பவுஞ்சா கூட்டமா வருமா? நிறைய தேவ பிள்ளைங்க அவங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம் தேவனோட தனித்து இருக்காதுதான். ஆமே. நீங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க, சந்தோஷத்தை இழந்துட்டு தேவனோட தனித்து இருக்க நீங்க மனதில்லாத இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களை அழிவுக்குள்ளாக்கும் அல்லது என்னவாக்கும்? உங்களுடைய பலன்களை எல்லாம் கெடுத்து போடுகிறதாக இருக்கும். அடுத்தது பச்சைக்கிளி தான் இருக்குது. இது ரொம்ப மோசம். அழகா இருக்கும் பச்சைக்கிளி. எப்படி இருக்கும்? யாரும் சொல்றீங்க? நம்மளை சுத்தி பறக்கிற பறவையிலேயே ரொம்ப அழகானது பச்சைக்கிளி தான் எனக்கு தெரியும். நம்ம சரௌண்டிங்ல சொல்றேன் இல்ல? ஏதாவது ஒண்ணு கண்ணை கவரக்கூடியது ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரிடத்துல இருந்து நம்மளால நன்மை பெறவே முடியாது. ஆமே. நம்ம கண்ணை கவர்ந்து இழுக்கிற, நம்ம இருதயத்தை கவர்ந்து இழுக்கிற, நம்மளை சட்டையை பிடிச்சு இழுக்கிற ஏதோ ஒரு வல்லமை பச்சை கிளி மாதிரி வந்து நம்முடைய இது நல்ல வருஷத்தின் பலனா அது சொல்றாரு. அவைகள் கெடுத்த அப்படின்னு என்ன தெரியுமா? 2024 முழுசா நம்ம கடந்து வந்தோம்னா 2024க்கான பலனை நாம் அடைந்திருக்க வேண்டும். அவருடைய சுபாவத்தை அடைகிறதா இருக்கட்டும், அவருடைய கிருபைகளையும் வல்லமைகளையும் அடைகிறதா இருக்கட்டும், அவர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுகிறதா இருக்கட்டும், அந்த வருஷம் ஒரு நன்மையால நிரம்பி இருக்கணுமா? ஆனா இந்த சொன்ன மாதிரி அது கெடுக்கப்பட்ட வருஷமா இருக்குதா?
அல்லேலூயா. சில பச்சை புழு வந்து உங்க சந்தோஷத்தை கெடுத்து போட்டதா? சில வெட்டுக்கிளிகள் வந்து உங்க தேவனோட தனித்திருக்கிற உங்க ஜப வாழ்க்கையை கெடுத்து போட்டதா? சில பச்சை கிளிகள் வந்து உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட்டதா? அல்லது தேவனோடு தனித்திருக்கிற, அந்த தேவனோடு உறவாடுகிற, அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய செழிப்பை அழித்து போட்டதா? கடைசியா என்ன ஒண்ணு, அது என்னது? முசு கட்டை. இதுதான் எனக்கு யோனாவுடைய மரத்தை அழித்து போட்ட. இது பாருங்க, நம்முடைய வருமானங்களை கொண்டு போய் மருத்துவர்கள்ட்டையும் வட்டிக்காரர்கள்ட்டையும் கொடுக்கறத விட மனவேதனை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை நான் இங்க பார்த்தது. நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சு சம்பளத்தை தரலன்னா கூட கஷ்டமா தான் இருக்கும். அதை விட என்ன தெரியுமா பெரிய கஷ்டம்? வாங்கிக்கிட்டு வந்து பறக்க போறது இல்ல. இதெல்லாம் அது ஒரு மொசுக்கட்டை பூச்சி தான். இந்த பூமியில வட்டி கடைகள் வைத்திருக்கிறவர்களும் மருத்துவம்ன்றது சேவையா தொடங்குது. மருத்துவம்ன்றது எப்படி தொடங்குனது? நீங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல காணப்படுறதான அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எப்படி வந்துச்சு யாருக்காவது தெரியுமா அந்த சரித்திரம்? இஸ்லாமியர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க வேலூர் ராணிப்பேட்டையில. ஐயோ, என் மனைவிக்கு பிரசவத்துக்கு ஆம்பளை டாக்டரா, வேணாம் வேணாம் திரும்ப வீட்டுக்கு போட்டு போயிடுவாங்க. அந்த அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அப்ப என்ன அம்மா செத்து, மனைவி செத்துட்டாங்களா? அது பரவாயில்ல, வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா பிரசவம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற அந்த மரணங்களை கண்டு கண்ணீர் விட்ட ஒரு சிறுமி தான் ஹைடாஸ் கார்டன் இல்ல. அவங்க வந்து ஆரம்பிச்ச சேவை மையம் தான் அது. பெண்களுக்கு நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர் வர சொல்லுங்க, எத்தனை பெண் வேணாலும் சொல்லுங்க, நான் பிரசவம் பாக்குறேன்னு அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த மருத்துவமனை. இன்னைக்கு வாசலே நிறுத்திடுறான். எத்தனை லட்சம் வச்சிருக்கீங்க? எத்தனை லட்சம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குங்க. இது 10 லட்சம் ஆகும். இந்த வியாதிக்கு 10 லட்சம் ஆகும். அப்படி காப்பாத்திலாமா? அது தெரியாது. நீங்க போயிருங்க வேற ஹாஸ்பிட்டல், கம்மி ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு. இது எப்படி தெரியுமா? இந்த சேவை மையங்கள் எல்லாம் இன்னைக்கு என்னவாயிடுச்சு? பணம் சம்பாதிக்கிற இடமாயிடுச்சு. மருத்துவமனைகள் எல்லாம் அநியாயங்கள் தான். எங்க பார்த்தாலும் என்னதான் நடக்குது? அநியாயங்கள் தான் நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? நான் இப்படி நினைக்கிறேன், அது ஒரு முசுக்கட்டை பூச்சியா அரித்து போடுதுல இல்ல. எத்தனை நாள்? ஒரு இல்ல 3 வருஷமா சேர்த்து வச்சு காசை 3 நாள் அட்மிஷன்ல வச்சு அடிச்சிருதுலாம் எப்படிப்பட்ட பூச்சா இருக்கும் அதுல? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சா சந்தோஷம். இன்னும் இப்படிப்பட்ட நஷ்டங்களை கூட நான் நிறுத்தி போட போறேன்றார் ஆண்டு. அது கூட பரவாயில்லைங்க, ஏதோ உடம்பு வலியாத நல்லாச்சுன்னு சொல்லிட்டு வரலாம். என் காசெல்லாம் போச்சு, பச்சுனது முசுக்கட்டு பூச்சி, முசுக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சின்னு சொல்லிட்டு அது கூட துக்கமா வரலாம். அதோட கொடுமை வட்டிக்காரர்கள் தான். அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், இவங்க ஒரு தேவையில இருந்தாங்கன்னா, பண தேவையில இருக்கிறவங்க அந்த தேவைக்காக என்ன சொன்னாலும் வாங்கிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? யாரெல்லாம் ஸ்பீடு வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்பீடு வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா கிலோமீட்டர் வேகத்துல போவாது. என்னன்னா, இப்போ உங்களால கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரத்துக்கு வட்டி 2 மீட்டர் வட்டி. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு? மீட்டர் வட்டி. பொய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சென்னையில தான். சென்னைக்கான தனி பாசை அது. யாராவது ஒத்துப்பாங்களா? நான் இப்ப கொடுக்குற காசை நீ நாளைக்கு குத்திட்டினா 1.25 தான் கொடுப்பேன், நாளை மறுநாள் குத்தினா 2 மடங்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குத்த யாராவது வாங்குவாங்களா? ஆனா அவனுக்கு தெரியும், அவனுக்கு பணம் தேவைன்னா கண்டிப்பா வாங்கிடுவான். பணம் தேவையில இருக்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா இது நம்ம மாறாம இது மாறாதான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பண பிரச்சனை மாறணும்? யாருக்கெல்லாம் பண பிரச்சனை மாறணும்? யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை மாறணும்? ஒண்ணு சொல்லுங்களேன். சின்ன காரணம் பெரிய காரணம் இல்ல, மாறணும் தானே. மாறணுமா மாறக்கூடாதா? வியாதியை விட மோசமானது கடன் இல்ல. ஒருத்தங்க
உனக்கு சுகர் இருக்காமே அப்படின்னா எஸ் இருக்குங்க, நிறைய கூட இருக்கு, கொஞ்சம் கூட இருக்கு, அப்படி சொல்லலாம் போல இருக்கு. உனக்கு கடன் இருக்காமன்னு தெரிஞ்சிச்சா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு, அப்போ வியாதி விட மோசம் தானே. நான் சொல்றது யாருக்கெல்லாம் புரியுது? இன்னும் உனக்கு வியாதி இருக்காமே, சர்ச்சில் இருக்க எல்லாரும் எனக்கு கேட்டாங்க, அதெல்லாம் என்ன கடன் இருக்காமே, கடன் இருக்கலாம் பார்த்தோன்னு ஐயோ அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமானது இது. எனக்கு மாறணும்னா ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ மாறாம அது மாறாதுப்பா. நீ மாறாம நான் நம்ம எல்லாரையும் இங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறேன். கடனை வாங்கியே சாதிச்சிடலாம் நினைக்கிற வரைக்கும் கடன் என்ற மூட்டை நம்மளை விட்டு இறங்காது. ஆமே, கடனை வாங்கி வட்டின்றது அது இன்னும் மோசமானதுதான். இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கலாமா? யாராவது பேர் வைங்களேன். அல்லேலூயா. அது அரிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் அந்த மரத்தை, இந்த முசுக்கட்டை பூச்சி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அழிக்க போகிறேன். ஒரே ஒரு அதை வாசிக்கலாமா? அந்த யோவேல மட்டும் வாசிச்சு முடிப்போம். நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அப்படியே சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். அந்த 21 இருந்து 25 வரைக்கும் எவ்வளவு வேகமா வாசிக்க முடியுமோ என்னுடைய இடைப்பாடு இல்லாம வாசிக்கும். ஆமென். ஆமென். போதும். அல்லேலூயா. இப்போ இந்த வாசிச்ச வசனம், நீ பயப்படாது தேசமே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார், திரும்ப அழிக்க போகிறார். ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ன பண்ண போறாரு? திரும்ப நமக்கு அழிக்க போறாரு. எப்படி தெரியுமா அழிக்க போறாரு? முதல்ல இந்த வல்லமைகள் எல்லாம் விரட்ட போறாரு. ஆமே, நம்மளை சோர்வு அடைய வைக்கிறது, நம்மளை தனிமையா ஆண்டவரிடத்துல நேரம் செலவிடாம, ஜெபத்துல நேரம் செலவிடாம தடுக்கிறது, நம்முடைய இச்சைகளை தூண்டுகிறது, இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை கெடுக்கிறது, பறிக்கிறது. இந்த வல்லமைகள் ஆண்டவர் முதல்ல விரட்ட போறார். அல்லேலூயா. அந்த பெரிய சேனையை ஆண்டவர் நிறுத்த போகிறார். அந்த பெரிய சேனையை நம்மளை விட்டு அகற்ற போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் மழை பொழிய பண்ண போகிறார். முன்மாறியும் பின்மாறி. மாறினா மழை, மாறின தைத்து சாமி நன்றி இருந்தால் என்ன? அவைகளின் நாமத்தை உச்சரிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மாறினது அத முன்மாறியையும் பின்மாறியையும் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. முன்மாறியையும் பின்மாறியையும் தந்து ஆண்டவர் நம்மளை விளைச்சலை தரப்போகிறார். அதனால என்ன தெரியுமா நடக்க போகுது? நம்முடைய களஞ்சியங்கள்லாம் தானியத்தால நிரம்ப போகுது. நம்முடைய ஆலைகளில் எல்லாம் திராட்சை ரசமும் எண்ணெயும் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படி எழுந்து கர்த்தரை அப்படி தியானித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா.